திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் 25% 28% ஓட்டு, மத்த எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு 7%, 35%. பிராக்டிகலா 100 ஓட்டு பதிவாகிற இடத்துல 35 ஓட்டு அவங்களுக்கு போயிடும். மிச்சம் 65 ஓட்டை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிடணும். விஜய் ஒரு 3வது அணி, அவர் மாஸ் காட்டுறாரு, அதான் இல்லன்னு மறுக்கிறதுல அர்த்தமே இல்ல. அரசியல்ல எதிரியை குறைச்சு மதிப்பிடுறதே அபத்தம். விஜய் பின்னாடி ஒரு கிரௌட் இருக்கு, கிரௌட் புல்லிங் நேச்சர் இருக்கு. சினிமாக்காரர் தான், அஜித் வந்தா கூட்டம் வரத்தான் செய்யும், நயன்தாரா வந்தா கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனா வாரம் நயன்தாரா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்கல்ல. சனிக்கிழமை ஒவ்வொரு வெவ்வேறு மாவட்டத்துக்கு போக மாட்டாங்கல்ல, நயன்தாராவோ இல்லைன்னா அஜித்தோ. சனிக்கிழமை ஆர்கனைஸ் பண்ணி போவார்லங்க. கிரௌட் எப்படி இல்லாம இருக்கும்? கட்சிக்காரன் இருப்பான், அவன் உற்சாகமா இருக்கான். அங்க தலைவரை பாத்தீங்களா, மாஸ் காட்டுறாரு, ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு தானே நீங்க சொன்னீங்க, நாங்க நடத்துறோமா இல்லையான்றாங்கல்ல. அது ஒரு வகையான அதிரடிங்க. அண்ணாமலைக்கு அதே தானங்க, அதிரடியா பேசுறதாங்க. அதுல ஒரு அட்ராக்ஷன் உண்டு, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. எவ்வளவு ஓட்டு அது நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு பின்னாடி சின்ன சின்ன கட்சி போகும். அப்போ ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி தோற்றமளிக்க ஆரம்பிச்சிடும்.